நம்ம வந்து கோயிலுக்கு கிளம்பிட்டோம். நம்ம வந்து சாப்பிடாமே போயிடுவோம். ஏதாச்சும் ஜூஸ் கீஸ் ஏதாச்சும் சாப்பிட்டு மேக்சிமம் சாப்பிடாமே போயிடுவோம். ரொம்ப பசிக்குது டயர்டா இருக்கு அப்படின்னா மட்டும் ஏதாச்சும் இளநீ ஜூஸ் அந்த மாதிரி சாப்பிடுவோம். ஆனா பசங்க அப்படி இருக்க மாட்டாங்கல்ல, அதனால கொஞ்சமா உப்புமா செஞ்சு கொடுத்துருக்கேன். 2 பேரும் சாப்பிடுறாங்க. பெரியவன் சாப்பிடுறான், சின்னவன் விளையாடுறான். பசிக்குது. சரி, அவங்க சாப்பிடறதுக்குள்ள நம்மளும் கிளம்பிடுவோம். நான் ரெடி ஆகிட்டே இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா சும்மா போகக்கூடாது அப்படின்ட்டு இவர் வந்து, ஏன்னா இப்பயே இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நேரமே போவோம் வந்துருவோம். இப்போ இங்கேயே 10 மணி ஆயிடுச்சு. அதனால இளநீர், எங்க ஊர் இளநீர். இதை எடுத்துட்டு வந்தே ஒரு வாரம் ஆயிடுச்சு. நம்ம வந்து குளிர்காலன்றதுனால பயந்து பயந்து குடிக்காமே இருந்தோம். ஹலோ, ரொம்ப பசி. ஒன்ஸ் மோர் கிடைக்குமா? நம்ம இப்ப போய் இன்னும் கொஞ்சம் பட்டி டிங்கரிங் வேலை இருக்கு, பண்ணிட்டு வந்துடலாம். இப்ப வந்து நம்ம ரெடி ஆயாச்சு. கோயிலுக்கு போலாமா? போலாமா? வாரம் வாரம் போறது மருதமலைக்கு தான். ஆனா நாங்க வாரம் வாரம் போய் வாரம் இல்ல, கோயிலுன்னு எடுத்தாவே அது மருதமலை முருகன் தான். ஆனா என் பசங்களை இப்பதான் நாங்க கூட்டிட்டு போறோம். நாங்க போலாமா? கோயிலுக்கு போலாமா? முருகா, நாங்களும் வாரம் வாரம் உன்னை பார்க்க வரோம். ஒரு வாரமாச்சு நீ கொஞ்சம் பிஸியா இருக்கிய, ஃப்ரீயா இருக்கிய? எப்ப பாரு பிஸியாவே இருக்கு முருகா. இப்ப நம்ம வந்து கிளம்பிட்டோம். மலை மேல பைக்லயே தான் போறோம், நடந்தெல்லாம் போகல. நடந்து போனா அவ்வளவுதான், 2 நாளைக்கு கிளம்ப முடியாது. அதனால பைக்லயே போறோம். எங்க அப்ப இங்க பேரு எப்படி நல்லா ஒரு அப்பு நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? எங்க போய் கோயில் தரிசனம் முடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம செம கிரவுட். எங்க போறோம்? பொருட்காட்சி பார்க்க போறோம். கோயம்புத்தூர்ல போட்டிருக்காங்க. இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் நாள். காந்திபுரத்துக்கு போறோம். ஒண்ணு காட்டுறோம். போ. கோவைப்பட்டி லட்சுமி ஏதாவது லைன் ஏதாவது நிக்கிறீங்களா? பஸ்ஸுக்கு டிக்கெட்டாக வாங்கிக்கிறீங்களா? அதெல்லாம் சாப்பிட முடியாது. வண்டி கூட்டம் வரலாறு காணாத உயர்வுன்ற மாதிரி வரலாறு காணாத கூட்டம். சரியான கூட்டம், நடக்க கூட முடியல அந்த அளவுக்கு கூட்டம். வேலை வேற நடந்துட்டே இருக்கு, கோயில் வேலை. அதனாலயே என்னவோ தெரியல, ரொம்ப கூட்டம். வண்டி நிறுத்த இடம் இல்ல, நடக்கவே இடம் இல்ல. ஸ்டெப்லி அந்த அளவுக்கு கிரௌடு. உனக்கு என்ன? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஈஷா ஃபர்ஸ்ட் டைம்
பார்க்க போய் சரியான கூட்டம். சிவனை பக்கம் வரலான்னா அதோட கூட்டம் போல. சாமி ஒரு செகண்ட் நானே பயந்துட்டோம். கோயில சுத்தி பார்க்கலாமா? என்ன பேசுங்க, கம்முனே போறீங்க. என்ன பேசுறது சொல்லுங்க. நாங்க வட சுட்டுங்க ஏதோ ஒன்று சொல்லுங்க. என்ன பேசுறதுன்னு கேட்டா என்ன சொல்றோம். நாங்க வந்து கோயம்புத்தூர்ல இருக்க ஈசா கோவிலுக்கு வந்திருக்கோம். எப்படியோ வந்துட்டாங்க. எப்படியோ 8 வருஷம் கழிச்சு கூட்டிட்டு வந்துட்டாங்க. சரியான கூட்டம். இங்க மருதமலையில போனா அங்க நிக்கிறதுக்கே இடம் இல்ல. இங்க வந்து நடக்கிறதுக்கே இடம் இல்லைன்னு சொல்ல முடியாது. இங்க ஓரளவுக்கு பரவாயில்ல. சண்டேன்றதுனாலதான் சரியான கூட்டம். அது இல்லாம அங்க வந்து ஏரியா சின்னது, அதனால கூட்டம் தெரிஞ்சுது. கூட்டம் இருக்கு, ஏரியா கொஞ்சம் பெருசுன்றதுனால கூட்டம் அவ்வளவா தெரியல. குடோனு தானே, குடோனு. ஃபுல் அண்ட் ஃபுல் ருத்ராட்சமே விட்டுருந்தது. கையை ருத்ராட்சத்தை மாலை செஞ்சிருக்காங்க. நானும் லாங்கில இருந்து பார்க்கும்போது கயிறு இருந்து தெரிஞ்சு, அங்க இருந்து பார்த்தா தெரியலடா. ஃபுல் அண்ட் ஃபுல் ருத்ராட்சம். காட்டுறா மூஞ்சி, எங்கடா உன்னை போட்டோ எடுக்கணும். எந்த நினைப்பு வராங்க. மீன் இருக்கும் உள்ள பாக்கிறதுக்கு. சரி வாங்கடா கம்மு. உள்ள போட்டு முட்டை எத்தனை பேர் ஏர் வென்டிலேஷனுக்காக அதெல்லாம் ஓப்பன் பண்ணுறாங்க. கண்ணு நேம பாத்தியா, தெரியுதா? இந்த ஈசா கோயிலை சுத்தி இந்த பாக்கு தோப்பு, நெல்லு, அப்பாடி கோயில் என்னமோ சாமி என்னமோ சிம்பிளா தான் இருக்கு. பட் ஆனா இதுக்கு வர்ற கூட்டம் இருக்கே, இதை சுத்தி இருக்கிற நிலப்பரப்பு இருக்குது. ஐயோ போட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுறது முன்ன மாதிரி சரியான பிளேஸ். செம்ம. எப்படின்னா வச்சுக்க, எத்தனை பேர் வந்தாலும் இங்க இடம் இருக்கு. அந்த அளவுக்கு எவ்வளவு கூட்டம் வந்தாலும் இங்க வந்து எவ்வளவு பேர்னாலும் வரலாம். அவ்வளோ ஃப்ரீயா இருக்கு. இப்ப இருக்கிறதே கிட்டத்தட்ட எவ்வளவு ஆயிரக்கணக்கான பேர் இருப்பாங்களாட்டுங்குது இந்த இடத்துல. ஆனாலும் ஆள் இருக்கிற மாதிரி தெரியல, ஏன்னா இடம் பெருசா இருக்கு. ஏய் ஏன் போயிடாத.
வா 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 போதும். ஏன்டா நைட் டைம் வந்து செம்மையா இருந்ததுல இந்த புள்ளிகளெல்லாம் ஊருக்கு வரலாம். ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. குழந்தைக்கு வேண்டானே கூப்பன் கொடுத்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் இருக்கு. குழந்தைக்குலாம் ஃப்ரீ இல்லை. கூப்பன் இருக்கா? டிஸ்கவுண்ட் இருக்கு. கூப்பனை கொடுத்தா டிஸ்கவுண்ட் எடுக்கிறது. அப்பா அப்பா எப்பமா எப்படி இருக்குது மாமா இடம் மாமா சொல்லு மாமா ரிவ்யூ. இடம் நல்லா தாங்குது. காசு வேணுமே. ஆமா காசு எவ்வளவு எடுத்துட்டு வரீங்களோ அவ்வளவு என்ஜாய்மெண்ட் இருக்கு. அந்த ஃப்ரீயாவும் நிறைய இருக்கு. ஃப்ரீயா பாத்துக்கலாம். ஆமா ஃப்ரீயா பாத்துக்கலாம். விளையாடணும்னு நினைச்சீங்கன்னா காசு எடுத்துட்டு வரணும். 10,000 ரூபாய் இருந்தாலும் பத்தாது. அது இந்த மாதிரி வாண்டுகளை கூட்டின்னு வந்தா எத்தனாயிரம் இருந்தாலும் பத்தாது. பாக்குறதெல்லாம் வேணும்னு பாக்குறதெல்லாம் ஏறுது.